எல்லாத்துக்குமே நான் எப்சம் சால்ட். இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் செடி. இங்கே பாருங்க, மே மாதம் 9ஆம் தேதி வாங்கிட்டு வந்து வச்சோம். சின்ன கலையாக இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் செடி. இப்போ வந்து நெல்லிக்காய் மரம் இருக்குது நம்மக்கிட்ட. காய்கறி வகையில் வந்து எல்லா வகைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அளவு வந்து ஒரே ஒரு ஸ்பூனு தான். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் கலந்து நம்ம செடிக்கு ஊற்றணும்னாக்கா நம்ம செடியில் அந்த மண்ணுக்கு வந்து நிறைய. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, எப்சம் சால்ட்டுனா என்ன சிஸ்டர், அது கிடைக்குதா உங்களுக்கு, எங்கே கிடைக்குது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் ஆன்லைனில் கூட வாங்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து 2-3 பேர் கேட்குறாங்க எப்சம் சால்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்சம் சால்ட்டுனா உப்பான்னு ஒருத்தர் கேட்குறாரு. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் அது யூஸ் பண்ணுறீங்க எனக்கு சொல்லுங்கள், அது விளக்கமாக சொல்லுங்கள், ஒரு வீடியோவாக ஃபுல்லாக சொல்லுங்கள் சிஸ்டர், நான் அப்போ தான் அதை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே இந்த வீடியோவை போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்சம் சால்ட் வந்து இதுதான் எப்சம் சால்ட்டு. எப்சம் சால்ட்டுன்னா நம்ம சாப்பிட்ற உப்பு இல்லை, பேர் வந்து சயின்ஸ் பிரகாரமாக மெக்னீசியம் சல்ஃபேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது பேர். இதில் வந்து மெக்னீசியம் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. பார்த்து வாங்கும்போது இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், செடிக்கு தான் யூஸ் பண்ணுறதா. இது வந்து நிறைய 3-4 வகையாக இருக்குதான் மெக்னீசியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லிட்டு. விஷத்தன்மையும் இருக்குது. அதனால் நம்ம வாங்கும்போதே நம்ம இது நல்லா செடிக்கு தானே யூஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், செடிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதிலே போட்டு வச்சுருக்குது அக்ரி கெமிக்கல்ஸ், செடிக்கு யூஸ் பண்ணுற பொருள் உப்பு. இது சால்ட்டு. செடிக்கு நம்ம இது தண்ணியில் கலந்து நம்ம ஊற்றுறதால நம்ம இலைங்க எல்லாமே ரொம்ப பச்சையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், க்ரீனிஷாக இருக்கும். இலைங்க பழுத்து விழாது, கீழே விழுந்தாலும் நல்ல சத்து கிடைக்கும் இந்த செடிக்கு. இல்லைனாக்கா நம்ம சுண்ணாம்பு கலக்கி ஊற்றணும். சாம்பல் சத்து நம்ம தண்ணி சாம்பலில் கலந்து ஊற்றுறோம். எது இருந்தாலுமே நம்ம எப்சம் சால்ட்டு போட்டோம்னா, இந்த பாருங்கள், நம்ம முல்லைப்பூ செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட நான் இதை மாற்றி நடும்போதெல்லாம் காமிச்சேன். எல்லா செடியும் மாற்றி நடும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எப்சம் சால்ட் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் கலந்து நம்ம தண்ணியில் நல்லா கலக்கின பிறகு அதை நம்ம ஊற்றி விட்டோம்னாக்கா செடிக்கு நல்லா சத்து கிடைக்கும், புரதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம அதை ஊற்றின்னு இருக்கிறோம். எல்லா செடிக்கும் நம்ம ஊற்றுறோம். இது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 15 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம யூஸ் பண்ணால் போதும். அப்படியே போடுறதா இருந்தாலும் வேறு விட்டு கொஞ்சம் தள்ளி மண்ணில் போட்டு நம்ம மூடி விட்டுட்டு தண்ணி ஊற்றணும். அப்படியே போட்டு வேர்கிட்டே போட்டு விட்டோம்னாக்கா நிறைய போடக்கூடாது. நிறைய போட்டாலும் காஞ்சு போயிடும். 1 ஸ்பூனுன்னா 1 ஸ்பூன் தான் அளவோடு போடணும். பெரிய செடிக்கு வேறு அளவு, சின்ன சின்ன செடிங்களுக்கு வேறு அளவு, அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். நம்ம கத்திரிக்காய் செடிக்கு எல்லா செடிக்குமே நான் போட்டிருக்கிறேன், தண்ணிலையும் கலக்கி ஊற்றிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். இது வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கிற கத்திரிக்காய் செடி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கத்திரிக்காய் செடியில் எல்லாமே இப்போ நிறைய பூ வந்திருக்குது, காயும் வச்சுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எல்லாமும் நம்ம கொடுக்குற தண்ணி, நம்ம எப்சம் இது வந்து மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம்னாக்கா இந்த எப்சம் சால்ட் மட்டும்தான் நான் போட்டுன்னு இருக்கிறேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம தண்ணியில் கலந்து ஊற்றினாலும். இது பாருங்கள், எந்தெந்த செடிங்களுக்கு கொடுக்கலாம் சிஸ்டர்னு கேட்டுருந்தார் ஒருத்தர். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கத்திரிக்காய், பழ வகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா பழ வகை வந்து நம்மக்கிட்ட எந்த பழ வகையும் நான் வச்சுன்னு இல்லை. அப்படி இந்த கிருணி பழம் இருந்துச்சு, மாம்பழம் செடி, மாங்காய் மரம் செடி வச்சுருந்தோம். அது காஞ்சி போயிடுச்சு. அது வந்து வெயில் டைமில் வச்சுட்டோம். இப்போ வந்து நெல்லிக்காய் மரம் இருக்குது நம்மக்கிட்ட. காய்கறி வகையில் வந்து எல்லா வகைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அளவு வந்து ஒரே ஒரு ஸ்பூனு தான். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் கலந்து நம்ம செடிக்கு ஊற்றணும்னாக்கா நம்ம செடியில் அந்த மண்ணுக்கு வந்து நிறைய போஷாக்கு கிடைக்குது. அதில் இருக்கிற சத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் செடியில் வர ஒவ்வொரு அரும்பையும் பூவையும் கொட்டாமல் அது காயாக வர வைக்குது. இந்த பாருங்கள், நம்ம செம்பருத்தி செடியில் பாருங்கள் எவ்வளோ அரும்பு வந்திருக்குது. அதுக்கு காரணமும் இந்த எப்சம் சால்ட்டு தான். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வந்து மாதத்துக்கு நான் 2 முறை 3 முறை தான் நான் வாங்கிட்டு வருவேன். அடிக்கடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது விலை எவ்வளோப்பா, 180 ரூபாயோ தான் விலை. இது நீங்களும் வந்து இது கிடைக்கலன்னா உங்ககிட்ட பக்கத்தில் கடை இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் இதை ஆர்டர் பண்ணலாம். எப்சம் சால்ட் வந்து புரதத்துக்கு ஒரு சத்துக்கு, மண்ணுக்கு சத்து கொடுத்து இந்த வைக்கிற பூ வந்து நிறைய பூக்க வைக்குது. காயாக இருந்தாக்கா அந்த பூ கொட்டை விடாமல், கத்திரிக்காய் செடியில் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, கத்திரிக்காய் செடி பூ வச்சு கொட்டிடுது.
ஆனால் நம்ம இந்த எப்சம் சால்ட் யூஸ் பண்ணுறதால பூ கொட்டுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், வைக்கிற பூ எல்லாமே காயாக மாறுது. அந்த அவ்வளோ வந்து ஒரு நல்ல பொருள் இது, நல்ல ஃபெர்டிலைசர் வந்து எப்சம் சால்ட்டு. நம்ம ஊர்லலாம் நிறைய வந்து செடி நர்சரி கார்டன்லேயே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா கூட நம்ம ஆன்லைனில் இந்த பேர் போட்டு நம்ம புக் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்சம் சால்ட்டு 2-3 பேர் கேட்டிருக்கிறாங்க என்கிட்ட, சிஸ்டர் எப்சம் சால்ட் வேணும், அது எப்படி நம்ம வாங்குறது, அதனுடைய பயன் என்ன எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இது ரொம்ப நாள் இது சொல்லணும் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்லியிருக்கிறேன். வாங்க நம்ம எப்சம் சால்ட் போட்டு நம்ம செடியெல்லாம் நான் எந்தெந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இது பாருங்க, இது வந்து அவரைக்காய் செடி. அவரைக்காய் செடி வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். 4 அவரைக்காவை தான் போட்டு, அதுவும் நம்ம கார்டனில் வச்சு அவரைக்காவை நான் வரையாக எடுத்து வச்சு போட்டு முளைஞ்சி வந்த அவரைக்காய் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இது பாருங்கள், இது இப்படி நல்லா தரமாக வளர்ந்துருக்குதுன்னா, இத்தனை கல் நல்லா வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு நம்ம வந்து ஊற்றிருக்கிற இந்த எப்சம் சால்ட்டு தான். நான் மண்ணுலேயும் போட்டு விட்டுருக்குறேன், செடி நடும்போது தண்ணியும் கலக்கி நான் ஊற்றிருக்கிறேன். ரெண்டாவது பாருங்கள், இது வந்து மொக்காசோளம் பாருங்கள். முன்னாடி வந்து ஒரே ஒரு மொக்காசோளம் தான் வச்சுச்சு. அந்த மொக்காசோளத்தைய வரைய விட்டு நான் நிறைய போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து 2 மொக்காசோளம் வச்சுருக்குது இந்த ஒரே ஒரு இதுவில். பன்னிக்கரும்பு பாருங்கள், பன்னிக்கரும்பும் நல்லா இருக்குது. இந்த க்ரோ பேக்கில் இருக்கிற பன்னிக்கரும்பும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடி வந்து நான் உங்ககிட்ட முக்கியமாக காட்டணும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடியில் எத்தனை களை வந்திருக்குது பாருங்கள், கத்திரிக்காவே வச்சிருக்குது. மிளகா செடி பாருங்கள், மிளகா செடியில் எல்லாமே பூ வந்திருக்குது. காய் வரும்னு நினைக்கிறேன். காய் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. நம்மளுக்கு உடனே காய் வரலையே, உடனே பூ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு டைமு பார்க்கலாம். இந்த முறை எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, பூசணி கொடி வந்து கீழே நான் சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வந்த வரைய எடுத்து நம்ம மண்ணில் போட்டு அதை எடுத்துன்னு வந்து நடும்போது நான் உங்ககிட்ட ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இது பாருங்கள், எத்தனை பூசணி கொடி வந்து நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. இந்த பூசணி கொடியும் நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் குச்சி நட்டு அதை மேலே விட்டுருக்குறேன், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இந்த கொய்யா மரம் பாருங்கள், இந்த கொய்யா மரம் நடும்போது நான் உங்ககிட்ட காமிச்சேன். இது முனைய பாதையை நம்ம கட் பண்ணி விடணும், அப்போ தான் வந்து நிறைய பக்க கிளை வரணும். இது பாருங்கள் எப்படி பக்கத்துலலாம் எப்படி கிளை வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி நம்ம மரம் வாங்கி நடும்போது இந்த மாதிரி மேலே வந்து கட் பண்ணி விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பக்க கிளை எல்லாமே வரும். இதுக்கு காரணம் நம்ம எப்சம் சால்ட்டு தான் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கார்டனில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே எல்லாத்துக்குமே நான் எப்சம் சால்ட்டு. இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் செடி. இங்கே பாருங்க, மே மாதம் 9ஆம் தேதி வாங்கிட்டு வந்து வச்சோம். சின்ன கலையாக இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் செடி. எப்போ போகணும், 1 மாதம் தான் ஆனால் ஆகுது இது வாங்கிட்டு வந்துச்சேன். 1 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் இந்த கத்திரிக்காய் செடி. ஆனால் நான் இது வந்து நீட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு நான் அந்த பையன் சொன்னான், நர்சரி இருக்குல்ல தம்பி, வந்து நீட்டு கத்திரிக்காய் தான் அப்படின்னு. சரி வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுட்டோம். பார்த்தா இப்போ குண்டு கத்திரிக்காய் வந்துருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற கத்திரிக்காய் செடியில் எல்லாமே நல்லா காய் வருது. என்ன நம்ம எதிர்பார்க்குற காய் வரல, அது ஒரு ஏமாற்றம். பரவாயில்ல, எந்த காய் வந்தால் என்னது பாருங்கள். இதில் ஒரு மொக்காசோளம் வந்துருக்குது, நம்ம போட்டு விட்டுருக்கணும் பாருங்கள் மொக்காசோளம். பூசணி கொடி நல்லா இருக்குது. நம்ம வச்சிருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து மிளகா செடி வந்து நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள நான் நிறைய மிளகா செடியை சேர்த்து நட்டுருக்கிறேன். சீத்தாப்பள்ளி மரம் பாருங்க, அதுவும் நல்லா இருக்குது. கீழே இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். கொய்யா மரம் பாருங்கள், கொய்யா மரம் வந்து காஞ்சு போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டோம். ஆனால் மறுபடியும் அந்த கொய்யா மரத்தை வச்சு அது புது பிறப்பு எடுத்து வளர்ந்துருக்குது அந்த கொய்யா மரம். இன்னொன்று பாருங்கள், இது வந்து நம்ம மஞ்சள் நட்டு வச்சுருக்குறோம். மஞ்சள் நட்டு வச்சோம் இன்றைக்கி மாற்றி. இந்த கேன்லேயும் இந்த க்ரோ பேக்லேயும் நட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள், ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பொருளும் நடும்போது, செடியும் நடும்போது எப்சம் சால்ட்டு நான் தண்ணியில் கலந்து ஊற்றுறேன். வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஊற்றி வைக்கிறது தான் இதெல்லாம். இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட இவ்வளோ செடியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் இல்லை, நம்ம இன்னும் சொன்னோம்னா வீடியோ லென்த்தாக போவோம். அதனால நம்ம நாளைக்கு மற்ற செடியெல்லாம் பற்றி நான் நாளைக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எதை பற்றியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சாம்பல் ஊற்றுறோம், சாம்பல் அப்படியே நான் போடுறேன்.
இன்னும் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.